பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். தின வணிகத்தில் தெளிவான முடிவுகளை எடுத்து நாள்தோறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப பொருளீட்டி வரும் நம் குருகுலமானவர்களின் பங்குச்சந்தையின் தின வணிக புரிதலை மேலும் ஒரு படி உயர்த்தும் விதமாக இந்த பதிவை வழங்க இருக்கிறேன். ப்ரெஷர் குக்கரும் தின வணிகத்தில் தெளிவும் என்கிற இந்த பதிவு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் சமையல் கலை என்ற அம்சத்தோடு இந்த சந்தையின் அசைவுகளை பொருத்தி பார்த்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எக்ஸலண்ட் என்ட்ரிகளை இன்னும் அதிகப்படுத்த உதவும். இந்த உலக உயிர்கள் அனைத்தும் உயிர் வாழ அடிப்படையான தேவைகளுள் ஒன்று உணவு. உணவு வகைகளில் சைவம் அசைவம் என்று இரு பெரும் பிரிவுகள் இருக்கின்றன. இதில் சைவம் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழும் ஜீவராசிகள், அசைவம் மட்டும் தின்னும் பிராணிகள் என்று தனித்தனியாக இருந்தாலும் சைவம் அசைவம் இரண்டையுமே கலந்து கட்டி அடிக்கும் மனிதர்கள் மட்டுமே உணவுகளை சமைத்து சாப்பிடும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். உண்ணும் உணவில் சுவையை கூட்டுவதற்காகவும் எளிதில் செரிமானம் ஆவதற்காகவும் சமைத்து சாப்பிட பழகிய மனிதன் அதிலும் பல நுணுக்கமான யுக்திகளை கையாண்டு சைவத்திலும் அசைவத்திலும் ஆயிரக்கணக்கான உணவு வகைகளை தயார் செய்ய கற்றுக் கொடுப்பதற்காக கல்லூரிகள் தொடங்கும் அளவுக்கு சமையல் கலையில் மேம்பட்டு வருகிறார். சமைத்து சாப்பிடுவது என்று சொல்வதன் உள்ளர்த்தமே வேக வைத்து சாப்பிடுவது என்பதுதான். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்புதான் எந்த ஒரு உணவையும் சமைப்பதற்கு அடிப்படை ஆதார சக்தியாக இருக்கிறது. இந்த நெருப்பை உருவாக்க காலம் காலமாக விதவிதமான எரிபொருள்களை பயன்படுத்தி வந்த மனிதன் இன்றைய காலகட்டத்தில் இயற்கை எரிவாயுவை சிலிண்டர்களில் அடைத்து அதனை சமையல் எரிவாயுவாக பிரதானமாக பயன்படுத்தும் நிலைக்கு வந்திருக்கிறான். அதேபோல ஆதி நாட்களில் மண்பாண்டங்களில் தொடங்கி கல், இரும்பு, செம்பு, பித்தளை, அலுமினியம், எவர் சில்வர் என்று அடுத்தடுத்த படிநிலைகளை கடந்து சமைக்கும் பணியினை விரைந்து செய்து முடிக்க ப்ரெஷர் குக்கர்களை உருவாக்கி நேரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்தி சமைக்கும் காலகட்டத்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ப்ரெஷர் குக்கர்களில் காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், மாமிச வகைகள் என்று எதனை வேண்டுமானாலும் விரைவாக வேக வைக்க முடியும் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். இந்த குக்கர்கள் விதவிதமான அளவுகளில் வெவ்வேறு விதமான உலோகங்களில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே விதமான அடிப்படை தத்துவத்தில்தான் வேலை செய்கின்றன. அதாவது உஷ்ணத்தினால் நீராவியை ஒரு குறிப்பிட்ட அளவு பாத்திரத்துக்குள் அளவுக்கு அதிகமாக உருவாக்கி அந்த நீராவியின் அழுத்தமானது ஒரு உச்சபட்ச அளவை எட்டியவுடன் தானாக ஒரு விசில் போன்ற சப்தத்துடன் வெளியேறி சிறிது அழுத்தம் குறைந்தவுடன் தானாக லாக்காகி மீண்டும் நீராவி அழுத்தம் அதிகரித்தவுடன் மீண்டும் விசில் சப்தத்தோடு வெளியேறும்படிதான் பொதுவாக தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த குக்கர் தொழில்நுட்பத்தின் ஹைலைட்டான விஷயமே இந்த விசில் சத்தங்கள் தான். நமது பழைய பாரம்பரிய முறைப்படி ஒரு பாத்திரத்தில் நீரை கொதிக்க வைத்து அதில் காய்கறிகள், அரிசி, பருப்பு, மாமிசம் என்று வேக வைக்கும்போது அந்த உணவுப் பொருள் நன்றாக தேவையான அளவுக்கு வெந்துவிட்டதா என்பதை ஓரளவு கண்களால் பார்த்தும் சிறு கரண்டியில் எடுத்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று விரலில் நசுக்கி பார்த்தும் கண்டறியலாம். ஆனால் முற்றிலும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ப்ரெஷர் குக்கர்களில் உள்ளே வெந்து கொண்டிருக்கும் உணவுப் பொருளானது எந்த அளவுக்கு வெந்திருக்கிறது என்பதை விசில் சத்தங்களின் எண்ணிக்கையை வைத்துத்தான் கணிக்க முடியும். நாம் வேக வைக்கும் பொருளின் கடினத்தன்மைக்கு ஏற்ப விசில் சத்தங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஆக ப்ரெஷர் குக்கர்களில் உணவுப் பொருளின் தன்மைக்கு ஏற்றவாறு நீராவியின் அழுத்தம் எத்தனை முறை உச்சபட்சத்தை அடைந்து வெளியேற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள சிறிது கால அனுபவம் பெற வேண்டும். இப்படிப்பட்ட ப்ரெஷர் குக்கர் சமையல் அனுபவம் போன்றதுதான் நமது பங்குச்சந்தையின் தினவணிக அனுபவமும். ஒரு மூடி வைக்கப்பட்ட குக்கருக்குள் நீராவியின் அழுத்தத்தால் வெந்து கொண்டிருக்கும் உணவுப் பொருள் எந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை எப்படி வெளியிலிருந்து பார்க்க முடியாதோ அதேபோல்தான் பணம் என்ற எரிபொருளின் உதவியோடு வால்யூம் என்ற நீராவி அழுத்தத்தின் தன்மைக்கேற்ப ஒவ்வொரு பங்கும் இந்த மாபெரும் பங்குச்சந்தை ப்ரெஷர் குக்கர்களில் வெந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பங்குகள் 1-2 விசில் சத்தத்திலேயே வெந்துவிடும். ஒரு சில கடினமான பங்குகள்
4-5 விசில் சத்தங்கள் வந்த பிறகுதான் வெந்து தணியும். அதனால் ஒவ்வொரு பங்கும் நன்றாக வெந்து முடிக்கும் வரை காத்திருந்து என்ட்ரி கொடுப்பது தான் திருப்தியான தினவணிகத்தை உறுதிப்படுத்தும். சார்ட்டுகள், இண்டிகேட்டர்கள் இப்படி எதையும் பயன்படுத்தாமல் பை ப்ரெஷர், செல் ப்ரெஷர் அளவுகளையும் ஒட்டுமொத்த பங்குச்சந்தை அடுப்பில் நெருப்பின் அளவு லோ ஃப்ளேமில் இருக்கா, மீடியம் ஃப்ளேமா அல்லது ஹை ஃப்ளேமில் எரியுதான்னு பார்த்து நல்லா வெந்து முடித்த பங்குகளை மட்டும் எடுத்து ருசி பார்க்கும் வழக்கம் கொண்ட நம் குருகுல மாணவர்கள் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் ப்ரெஷர் குக்கர் குக்கிங்கில் ஈடுபடும்போது கிடைக்கும் அனுபவ அறிவானது இன்றைய தினம் எந்த பங்குக்கு எத்தனை விசில் வரை காத்திருக்க வேண்டும் என்ற பக்குவத்தை இயல்பாக கொண்டு வந்துவிடும். இதில் நாம் தவிர்க்க வேண்டியது லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரமாக வெந்துக்கிட்டே எந்த ஒரு விசில் சத்தமும் வராமல் இருக்கிற பங்குகளை தான். ஓரளவு மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கிற பங்குகளை தேர்ந்தெடுத்து நல்லா வெந்து முடித்ததும் பொறுமையாக காத்திருந்து அப்புறமா டேஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா ஆக்க பொறுத்தவன் கொஞ்சம் ஆரவும் பொறுக்கணும் இல்லையா? ஆக நன்றாக வேக வைக்கப்பட்ட உணவுகள் எப்படி நம் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததோ அதே போல் பை ப்ரெஷரிலோ அல்லது செல் ப்ரெஷரிலோ நன்றாக வேக வைக்கப்பட்ட பங்குகளை ருசிப்பது நமது தினவணிக வருமானத்திற்கும் உகந்தது. உதாரணத்துக்கு ஒரு 2 விசில் சத்தத்தில் ஒரு உணவுப் பொருள் வெந்துவிட்டாலும் உடனடியாக அந்த ப்ரெஷர் குக்கரை திறந்துடக்கூடாது. அதில் உஷ்ணம் படிப்படியாக குறைந்து நீராவியின் அழுத்தம் அடங்கிய பிறகுதான் குக்கரின் மூடியை திறக்க வேண்டும். இதே தெளிவுதான் தினவணிகத்திலும் இருக்க வேண்டும். இதில் நான் பயன்படுத்தியிருக்கும் ஒப்பீட்டு வார்த்தைகள் நம் குருகுல மாணவர்களுக்கு மிக நன்றாக புரியும். இந்த புரிதலோடு சந்தையை அணுகுங்கள். இந்த சந்தையில் அனுதினமும் ஆரோக்கியமான உணவுகள் கிடைத்தே தீரும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.